நம்ம பிறந்த இடத்துல ஆரம்பித்து நம்ம வளர்கிற இடம், அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்க மக்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் அதோட இம்பாக்டை பயங்கரமாக க்ரியேட் பண்ணோம். ஆனால் நம்ம யாருக்கு பிறக்கிறோம், நம்ம பேரண்ட்ஸ் நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. பட் வளர நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நம்ம லைஃப் பார்ட்னர் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். இந்த நம்ம சாய்ஸ்லையுமே கூட நிறைய தடவை நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் பிரச்சனைகள்லாம் வரலாம். அட்லீஸ்ட் அது நம்ம சாய்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக நம்ம வந்து பொறுத்துக்கலாம். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம சுற்றி நடக்கிற பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையா, அவனெல்லாம் வந்து ஒவ்வொன்றா பார்த்து நோண்டி கரெக்ட் பண்ணிருக்க முடியாது. பட் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறதுக்காக ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் யாராக இருக்கணும் அப்படிங்கிற சாய்ஸை நம்ம தான் மேக் பண்ணோம். ஸோ ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கலாம், நம்ம ஏரியாக்கான கவுன்சிலராக இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா எந்த மாதிரி இடத்துல வேலைக்கு போகணும், எந்த மாதிரியான பாஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரியான சாய்ஸஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு லீடர் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும், அவங்கள எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது? ஸோ முதல்ல என்னென்ன மாதிரியான லீடர்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா முதல்ல மைண்டில் இருக்க தான் தூர போட்டணும், அப்போ தான் அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும், அப்போ தான் வந்து புது இன்ஃபர்மேஷன்லாம் கொண்டு வைக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா, ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க, எது கேட்டாலும் பிஸிம்பாங்க. நம்ம வீட்டிலே கூட பார்த்துருக்கோம், நம்ம ஃபேமிலியில் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தாங்க, அவங்க கெரியரில் ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க. நானும் நமக்கான ஒரு பர்சனல் ஸ்பேஸ் கேட்டோன்னா பிஸின்னு இருப்பாங்க. ஸோ இந்த பிஸின்னு சொல்கிறவங்க தான் முதல்ல ஆக்சுவலி வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு லீடர்னா அவங்கனால அவங்க டைம்லேருந்து அவங்க ஒர்க்கையும் பெட்டராக மேனேஜ் பண்ண தெரியணும். ஸோ இதுக்கான இடத்துக்குலாம் டைம் தேவைப்படுது, அதாவது பர்சனல் லைஃப்க்கும் டைம் தேவைப்படுது, இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கில் இவங்களோட பேசுறதுக்கும் டைம் வேணும், அவங்களோட பேசுறதுக்கும் டைம் வேணும் அப்படின்னா அது யார் பக்காவாக பிளான் பண்ணுறாங்களோ அவங்க தான் குட் லீடர். ஸோ அது பண்ணலை அப்படின்னா, பிஸின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், இந்த மாதிரி வேலை தான் செய்வேன், இதோ இந்த வேலை இருக்குல்ல அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி சொல்லவே கூட தான். ஏன்னா ஒரு லீடர்னா இவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ணுறவங்க தான் ஒரு லீடர் இல்லையா. ஸோ இந்த எல்லா வேலையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. பட் இது பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பமோ இல்லை வந்து இதுக்கான ஒரு நீடோ வந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு லீடராக இருந்தாலும் அவங்களோட ஈகோ பார்க்காம, அவங்களோட பொசிஷன் பார்க்காம எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இறங்கி செய்யணுமா. ஸோ எந்த ஒரு லீடர் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தன்னுடைய இந்த பொசிஷன் டெசிக்னேஷன்லாம் பார்க்காம எந்த வேல்யூ இறங்கி செய்கிறாரோ அப்போ தான் அவனால் இப்போ இந்த வேலையை செய்கிறவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க அந்த மென்டாலிட்டி புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு லீடர் தான் கண்டிப்பாக வேணும், அந்த ஹேபிட் கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த கம்பெனியோட சிஇஓ, இல்லை நான் சிஎம், நான் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கேன், ஸோ எனக்கு இந்த காசும் வேணும், இதுக்கான ரெஸ்பெக்டும் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கவங்க ரொம்ப தப்பா. நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க, இல்லை வந்து அந்த ரோல் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரோலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் காசும் கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் மரியாதையும் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் சம் ஒன் அப்படிங்கிறதுக்காக ரெஸ்பெக்டுக்காக டிமாண்ட் பண்ணுறதோ இல்லை மணிக்காக டிமாண்ட் பண்ணுறதோ ரொம்ப தவறான விஷயம். எந்த ஒரு நல்ல லீடர்னாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்து பல லீடர்ஸை உருவாக்குறதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணணும். எந்த லீடர் தன்னோட ஃபாலோவர்ஸை காம்படிட்டர்ஸாக எடுக்கிறாங்களோ அந்த லீடர் ரொம்ப தப்பு. ஸோ இது லீடர் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் பாஸாக கூட எடுத்துக்கலாம். நம்ம பாஸாகவே இருந்தாலுமே நம்மளும் க்ரோ ஆகணும், நம்மளும் நாளைக்கு ஒரு லீடர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான விஷயமும் அந்த ஹெல்ப்பும் அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கணும். அது தவிர இல்லை இவங்க ஒரு வேலை பெரிய ஆளாகி நம்மளோட பெரிய ஆளாயிட்டோம்னா அந்த மாதிரி தாட் இருக்க லீடர் நோ. அடுத்தது லேக் ஆஃப் இமேஜினேஷன். அதாவது ஒரு விஷயம் ஒன்று நடந்தால் என்ன பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜினேஷன் கெப்பாசிட்டி இருக்கணுமா. ஸோ இப்போ என்னென்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது அப்படின்னா இதை பற்றி நிறைய யோசிச்சிருந்தாலும் இல்லை வந்து இது கூட இமேஜின் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி இருந்தாலும் இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வரும். அதே மாதிரி பல ஐடியாஸ் அவங்களுக்குள்ள தோணுச்சு, அவங்க இமேஜினேஷன் கொஞ்சம் பிக்கராக இருக்குது அப்படின்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ்கிட்டையும் இந்த பிரச்சனையை எப்போ இப்படி ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸும் கொடுக்க முடியும். இது நடந்திருக்கு. அதாவது ஆஃபீஸ் லெவல் நிறைய இடத்துல வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணியிருப்போம், இல்லை வந்து பயங்கரமாக ஒரு ஐடியா ஷேர் பண்ணியிருப்போம், ஆனால் அதுக்கான கிரெடிட்ஸ் எதுவுமே நமக்கு வராது. நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இதை பற்றி நம்ம பாஸ் எதுவும் நம்ம பற்றி பெருமையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே செட்டில் ஆகிடும். அப்புறம் சரி காசு தான் வருது சேலரிக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் என்னென்னா நிறையா நேரங்களில் நிறைய பேர் என்னென்னா காசுக்காக வேலை பார்க்குறத விட தான் பண்ண ஒர்க்குக்கான ரெக்கக்னிஷன் எப்படி இருக்குது, அதை பற்றி எப்படி ஒருத்தங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நினச்சி தான் ஒர்க் பண்ணுவோமா. அது வந்து நமக்கு இன்னும் பயங்கரமான ஒரு போஷாக்க தருமா, அதாவது ஒரு கான்ஃபிடென்ஸ் தருமா. ஸோ அதனால ஒரு லீடர் தன்னோட ஃபாலோவர்ஸ் ஏதாவது பயங்கரமாக பண்ணாங்க அப்படின்னா நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான கிரெடிட் எடுத்துக்காம இந்த வேலையை இந்த பர்டிகுலர் பர்சன் பண்ணாங்க, இல்லை ஒன் ஆஃப் மை ஃபாலோவர்ஸ் பண்ணாங்க, ஐ எம் வெரி ப்ரௌட் அபவுட் தட் பர்சன் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா இன்னும் அந்த ஃபாலோவர்ஸ் வந்து வா வாட் அ பாஸ் வி ஹேவ் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவோமா. இன்னொன்று நிறையா பேர் நான் வந்து பெரிய ஸ்டார்ஸ்லையும் பார்த்துருக்கேன், இல்லை ஜென்ரலி பெரிய ஆட்களையும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்க பக்கத்தில் போகிறதுக்கே எல்லாம் பயப்படுவாங்க, ஐயோ இவங்க இருக்காங்க, ஐயோ வந்துட்டாங்க, மேடம் வந்துட்டாங்க, சார் வந்துட்டாங்க அந்த மாதிரிலாம். ஆனால் என்னென்னா எந்த ஒரு லீடராக இருந்தாலுமே அவங்க கீழே வேலை பார்க்குறவங்க அந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்கள வேலை வாங்கணுமே தவிர அவங்கக்கிட்ட ஒரு பயத்தை இன்ஸ்டால் பண்ணி வேலை மட்டும் செய்யலாம் அவனை நீ செத்த
அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தை இன்டியூஸ் பண்ணாமல் பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணி போகிறவங்க தான் ஒரு பர்டிகுலர் நல்ல லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட பாஸ் வந்து எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் சரி, பயங்கர அப்ரோச்சபிளாக யார் இருக்காங்களோ அவங்க தான் குட் லீடர். அவங்கள பார்த்து 4 பேர் பயந்து விடக்கூடாது, இல்லை அவங்கள பார்த்து ஐயோ இவங்ககிட்ட பேசலாமா, இவங்களை தொட்டால் அவங்க வந்து வெடிச்சிருவாங்களா, அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே யோசிக்காமல் அப்ரோச்சபிளாக இருக்கணும். அவங்க தான் ஒரு குட் லீடர். முதல்ல ஒரு லீடருக்கு அவங்க மேலே பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் அண்ட் நம்பிக்கை இருக்கணும், எங்கன்னா கரேஜ் எல்லாமே இருக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா ஒருத்தங்களை பார்க்குறோம், அவங்க வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கும் போது அவங்க தப்பே பண்ணால் கூட நமக்கு தப்பாக தெரியாது. ஏன்னா இவ்வளோ நம்பிக்கையோட ஒரு பர்சன் வந்து அந்த விஷயம்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஒரு நல்ல விஷயத்துக்காக சொல்கிறேன், எந்த ஒரு லீடராக இருந்தாலும் அவங்க பண்ணுற ஒர்க்கில் அவங்களுக்கு வந்து பயங்கர ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். இதை பண்ணலாமா வேணாமான்னு அவங்களே யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா எப்படி அவங்கள பார்த்து நம்ம மரியாதை வரும். அடுத்தது நம்ம ஊருக்கே உபதேசம் சொல்லுவோம், அது நம்ம பண்ணுவோம், அதே மாதிரி தான் நம்ம பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கான லீடர்ஸ் நம்மளோட பாஸஸ் கண்டிப்பாக அதை பண்ணி ஆகணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இத்தனை மணிக்கு ஆஃபீஸ்க்கு வரணும், இத்தனை மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட் டைமுக்குள்ளே முடிக்கணும், நீங்கள் இப்படி தான் பேசணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் இருந்தாலுமே, இல்லை ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தா நீங்கள் இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், ஒழுங்கிறது தப்பு, இந்த மாதிரி எத்தனை விஷயத்தை அவங்க சொன்னாலுமே சொல்கிறவங்க செய்வாங்களா, செய்வீர்களா தான் கொஸ்டின். ஸோ எதாக இருந்தாலுமே நம்ம செய்வோமா, செய்கிறவங்க தான் லீடர்ஸ். நீங்கள் செய்கிறத பார்த்து தான் மற்றவங்களும் பண்ணணும். அடுத்தது பாகுபாடு. அதாவது நம்ம ஒரு ஊரே எடுத்துக்கலாம், இல்லை உலகத்தையே ஆள்றவங்களா இருக்கலாம். அந்த மாதிரியான ஆட்சிக்கும் அதுக்கான ஒரு சிம்பிள் குட்டியான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா நம்மளோட வீட்டில் நடக்கிற குட்டி குட்டி ஆட்சியாக இருக்கலாம், இல்லை வந்து நம்மளோட ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இங்கே எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு இவங்க அவங்களுக்கு வந்து ஃபேவரிசம் பண்ணுறாங்க, இந்த பர்டிகுலர் பர்சன் இந்த பர்டிகுலர் கேஸ்ட்னாலையோ, இல்லை இந்த பர்டிகுலர் பர்சன் இந்த லாங்குவேஜ் பேசுகிறாங்கனாலையோ, இல்லை இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இந்த ஒரு ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனாலையோ ஒரு ஃபேவரிசம் வருது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஸோ எந்த ஒரு லீடராக இருந்தாலும் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் அண்ட் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கணும். எந்த இடத்துலையும் இந்த ஃபேவரபிள் விஷயம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஃபேவரபிள் இல்லை, ஃபேவரபிள். நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அந்த கம்பெனியில் எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்த விஷயம் என்னென்னா, ஒரு பிளான் ஒரு 6 மாதத்துக்கு போடுவாங்க. அந்த 6 மாதம் கழிச்சு அந்த பிளான் மாறிடும், அது மறுபடியும் 3 மாதத்தில் மாறிடும், அப்புறம் 1 மாதத்தில் மாறிடும். என்ன இவங்க தானே இந்த முடிவு எடுத்தாங்க, இந்த முடிவில் இவங்களே ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்களா, நீங்களே அதை ஃபாலோ பண்ணலாம், நான் ஏன் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். இதுதான் எந்த ஒரு லீடராக இருந்தாலும் சரி, அவங்க எடுக்கிற டெசிஷனில் முதல்ல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு கட்சியில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கட்சி இருக்கணும். கட்சி விட்டு கட்சி தாவதுங்கிறது கண்டிப்பாக ஒரு பார்ட் ஆஃப் த விஷயமாக தான் இருக்கலாம். ஆனால் என்னோட வேல்யூஸே நான் மாற்றிப்பேன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சரியான ஒரு விஷயமா இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு லீடர் இல்லை ஏதாவது ஒரு பர்சன் அவங்களோட வேல்யூஸே மாற்றிக்கிறாங்க கட்சிக்காகவோ இல்லை ஓட்டுக்காகவோ அப்படின்னா கண்டிப்பாக அது கரெக்டான விஷயமா இருக்காது. ஸோ உங்கள் பாஸாகவே இருந்தாலும் இந்த மாதம் நீ இப்படி தான் பிபிடி பண்ணும், அடுத்த மாதம் வேறு மாதிரி பண்ணும், அந்த மாதிரி டெசிஷன் மாற்றிட்டே இருக்கிறதுங்கிறது கரெக்டாக இருக்கா. ஸோ எந்த ஒரு லீடராக இருந்தாலும் அவங்க டெசிஷன் மேக்கிங்கில் முதல்ல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். எடுத்த டெசிஷன்லேருந்து அவங்க அதிகமாக வேவர் ஆகக்கூடாது. ஒரு பக்காவான லீடர்னா பக்காவாக பிளான் பண்ண தெரியணும் அண்ட் அந்த பக்காவான பிளானை எக்ஸிக்யூட்டும் பண்ண தெரியணும். பிளான் மட்டும் பண்ண பத்தாது, பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ நிறையா பிளான்ஸை வந்து நிறைய பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு. பண்ணுவாங்களா, பண்ணியிருக்காங்களா, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இதுதான் என்னோட ரோல், இதை மீறி நான் ஒரு விஷயம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான லீடர் கூடாது. எந்த ஒரு லீடராக இருந்தாலுமே தனக்கு கிடைக்கிற அந்த ரெக்கக்னிஷனை தாண்டி, தனக்கு கிடைக்கிற அந்த சம்பளத்தை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்கள் பண்ணுவோமா, என்னோடய ஒர்க் டைம் இவ்வளோ தான், பட் இதையும் தாண்டி என்னால் இன்னும் என்ன பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு லீடராக இருந்தாலும் அவங்களோட ஃபாலோவர்ஸோட ப்ராப்ளம் என்ன, அவங்க ஃபாலோவர்ஸை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் யாருக்காக சர்வ் பண்ணுறீங்க, உங்களோட கஸ்டமர் யார், அவங்களே நீங்கள் எந்தளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அதோட உங்களால் எம்பத்தைஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னதான் பிளான் பண்ணி பல விஷயங்கள்லாம் பண்ணாலும், எத்தனை பேர் நம்ம கீழே வேலை பார்த்தாலும், இவ்வளோ பிளான் பண்ணியும் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக சொதப்போம். டே நீ தான் சொதப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்மளை பாட்டி கை காமிக்காமல் நம்மளை பார்த்து இவங்க சொதப்பிட்டாங்க, பட் ஸ்டில் அது கண்டிப்பாக நம்ம டீமாக இது ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லீடர் வேணும். அதாவது யார் தன்னோட டீமில் சொதப்பினாலும், யார் நம்மளோட ஆட்சியில் சொதப்பினாலும் அவங்க தான் அது பண்ணாங்க, எனக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படி சொல்லாமல் இவங்க இது பண்ணாங்க, எஸ் ஆனால் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற லீடர் தான் நமக்கு தேவை. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல லீடர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, யாருக்கு நம்ம ஓட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம நாளைக்கு அந்த மாதிரி ஒரு பர்சனாக ஆகுமா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆகணுங்கிற ஒரு ஆசையோ, இல்லை இந்த மாதிரி என்னோட குழந்தைங்களோ எனக்கு தெரிஞ்சவங்களோ இந்த மாதிரி ஆனால் நான் பெருமைப்படுவேனா, அப்படி ஒரு லீடர் தான் நமக்கு தேவை. அந்த மாதிரி ஒரு லீடர் கிட்ட தான் நம்மளும் வந்து வேலை பார்க்கணும், அவங்கள ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியலான விஷயமா இருக்கும். ஸோ யாருக்கு எந்த லீடரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஸோ ஆனால் உங்களோட வேல்யூஸும் அந்த லீடரோட வேல்யூஸும் கொஞ்சமாக ஒத்து போகுதா, இவங்களை சூஸ் பண்ணால் எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, 100% ஃபெய்த் இருக்கா, அந்த மாதிரி லீடர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஐ திங்க் இட்ஸ் ரைட் டைம் டு சூஸ் யுவர் லீடர்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜி அனந்தி ஆகிய என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துல வந்து என்ன ஹேண்டில் பண்ணலாம். அதாவது நிறைய விஷயம் கிட்ட சொல்லலாம். அதே மாதிரி குட் ரீட்ஸில் இந்த மாதிரிலாம் புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், படிக்க போகிறேன், படிக்க ஆசைப்படுறேன், இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. த புக் ஷோவையு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துல ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அங்கே வந்து புக்ஸில் வந்து கோட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இதையும் தாண்டி எங்கிட்ட ஏதோ பெருசாக பேசணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா rjananthi@thebookshow.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கும் நீங்கள் எனக்கு மெயில் அனுப்பலாம். அதுக்கான டீட்டெயில்ஸும் கீழே இருக்குது. அண்ட் இவ்வளோ நேரமும் அவங்க சொன்னாங்க, இப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது யார் சொன்னா அப்படின்னு பார்த்தா நெப்போலியன் ஹில் அப்படிங்கிறவர் வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற புக்கை வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த புக்கில் இருக்க நிறைய விஷயங்கள் நான் ஆல்ரெடி வந்து புக் ஷோவில் நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த பர்டிகுலர் டாபிக் இந்த பர்டிகுலர் டைமுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புக்கு நீங்கள் இன்னும் வாங்கல, பட் வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இதுக்கான லிங்க் கீழே இருக்குது. ஸோ அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் புக் நீங்கள் வாங்கிக்கலாம். பாட்காஸ்ட்டில் இதே மாதிரி வர நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருப்பேன், என்னை பார்க்க முடியாது. ஸோ அங்கே போய் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. பாய்.